அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 தொடரில் இன்று மனத்துணிவோடு மன்றாடுங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. நாம் கடவுளிடம் ஜெபிக்கின்ற பொழுது, இறைவேண்டல் செய்கின்ற பொழுது மனத்துணிவோடு நாம் மன்றாட வேண்டும், நம்பிக்கையோடு மன்றாட வேண்டும். கடவுளை நெருங்கி செல்வதற்கு ஒரு மனத்துணிவு வேண்டும். கடவுளிடம் மன்றாடுவதற்கு ஒரு மனத்துணிவு வேண்டும். எனவே கடவுளுடைய இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுளின் இறை இரக்கத்தின் அரியணை நோக்கி நாம் நம்பிக்கையோடு துணிவோடு செல்வோமாக என்று எபிரேயர் திருமுறையில் நாம் வாசிக்கின்றோம். எனவே இறைவேண்டல் செய்வதற்கு தேவையான ஒரு மனநிலை மனத்துணிவு, ஒரு மன உரிமை. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இறைவன், நம்முடைய இயேசு, எனவே அவரை நாம் துணிவோடு அணுகலாம் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு உரிமை, ஒரு மனத்துணிவு. இதை பற்றி நாம் 1 குறிப்பேடு 17:25 வாசிக்கிறோம். தாவீதுடைய மன்றாட்டு. தாவீது கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். என் கடவுளே, நீர் உம் அடியானின் வீட்டை நிலைப்படுத்துவேன் என என் காது கேட்க வெளிப்படுத்தினீரே. எனவே உம் அடியானாகிய நான் உமக்கு முன்பாக வேண்டுதல் செய்ய மன துணிவு பெற்றேன் என்ன ஒரு வியப்பான மன்றாட்டு பாருங்க. நான் உம் அடியான் வீட்டை நிலைப்படுத்துவேன், உன்னுடைய தலைமுறையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று என் காதுவோடு நீங்கள் சொன்னீங்கள்ல, அதனால் உங்களிடம் மன்றாடுவதற்கு நான் மனத்துணிவு பெற்றேன் என்று தாவீது மன்றாடுகிறார். ரொம்ப வியப்பான ஒரு மன்றாட்டு. ஆகவே நாமும் நம்முடைய வாழ்வில் கடவுளிடம் உரிமையோடு மன்றாட வேண்டும், மனத்துணிவோடு மன்றாட வேண்டும். கடவுளுடைய இரக்கத்தில், கடவுளுடைய பேரன்பில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கடவுள் பல வாக்குறுதிகளை தந்திருக்கிறார். அந்த வாக்குறுதிகளில் அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உண்மை உள்ளவர், நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் மனத்துணிவுடன் மன்றாட வேண்டும். தாவீது நான் மனத்துணிவு பெற்றேன் என்று சொல்கிறார் பாருங்க. ஆகவே நாமும் கடவுளுடைய பேரன்பில், பேரிரக்கத்தில், அவருடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குறுதி அளித்திருக்கிறீரே. எனவே நான் மனத்துணிவோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என்னோடு இருந்தருளும், என்னை வழி நடத்தும், என்னை ஆசீர்வதியும் என்று மனத்துணிவோடு நாம் மன்றாட வேண்டும். மனத்துணிவு என்பது ஒரு இறை அடியாருக்கு உள்ள ஒரு மனநிலை, இறைவனிடம் நெருக்கமாக உள்ள ஒரு மனிதனுடைய மனநிலை தான் மனத்துணிவு, உரிமை. ஆகவே நாம் மன்றாடுகின்ற பொழுது பணிவோடு மன்றாட வேண்டும், தாழ்ச்சியோடு மன்றாட வேண்டும், பணிவோடு மன்றாட வேண்டும், பிறரை மன்னித்து மன்றாட வேண்டும். அதே போல மனத்துணிவோடு மன்றாட வேண்டும். காரணம், நம் இறைவன் நல்லவர், இரக்கமுள்ளவர். எனவே நாமும் மனத்துணிவோடு மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.